ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், புஷ் சேனல் உங்களை இந்த வீடியோ கிளிப்புக்கு வெல்கம் பண்ணுறது. அதாவது இந்த வாழ்க்கையோட ரகசியம், தத்துவம்னு சொல்லுங்கள், ரகசியம்னு சொல்லுங்கள், என்னன்னா லேபிள் வைங்க, பேர் வைங்க. அதுக்கு இந்த டைலாகை எழுதின ரைட்டரை யோசித்து தான் எழுதியிருக்காரு இல்லையா? அது யார் சொன்னால் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதுறச்ச அவர் ஒரு முடிவோடு தான் எழுதியிருக்காரு இந்த டைலாக். த்ரூ ஹூம் திஸ் டைலாக் ஷுட் பி டெலிவர்டு அண்ட் வாட் இஸ் த ரீச், எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும் என்றது அவங்க அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் அந்த டைலாகு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக அந்த டைலாகு நம்ம மக்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பாலமாக அது இருந்திருக்கு. அந்த டைலாக் பாருங்கள், and we will play that video clip. Before that, as usual, நான் உங்களை ஒவ்வொரு வாட்டியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நம்ம சேனலில் புஷ் சேனல் நிறையா பேர் பார்க்குறேங்க, வியூவர்ஷிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுனால தானே பார்க்குறேங்க. ஏங்க அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், அது கொஞ்சம் என்னை உற்சாகப்படுத்தலாம் இல்லையா? யூ கேன் என்கரேஜ் மீ பை extending your support. I like and subscribe. Is it not? It does not cost anything, is it not? Whereas மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதில்ல, அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. தயவுசெய்து ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வில் play the video clip now. Listen the dialogue carefully. 25 வருஷமா என் கூட இருந்தவர் யாருன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பார்த்து இன்னும் 2 நாள் ஆகல, நீங்க எப்படிங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பீங்க? இந்த உலகத்துல எல்லா ஜீவன்களையும் 2 பேர் கொண்டு வருவாங்க, 4 பேர் கொண்டு போவாங்க. எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க தெரியும், கொண்டு போறவங்களே தெரியும். கேட்டிங்களா? எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க தெரியும், ஆனால் நம்ம பிறந்த உடனே 2 பேர் கொண்டு வருவாங்க இல்லையா? அம்மாவும் அப்பாவும் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தது, அதனால் அவங்களுக்கு தெரியும். மனுஷன் இறந்ததுக்கப்புறம் நம்மளை யார் கொண்டு போகிறாங்க, அங்கே பரியல் கிரவுண்டுக்கு தான், சுடுகாடுக்கு யார் கொண்டு போகிறாங்கன்றது அந்த ஆளுக்கு தெரியாது. பிகாஸ் இஸ் நாட் இன் லைஃப், இஸ் டெட் பாடிக்கு தெரியுமா யார் கொண்டு போனாங்க நம்மளை சுடுகாடுக்குன்னு? தெரியாது இல்லையா? வைரஸ் நம்ம பிறந்ததுக்கு, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் 2 பேர். யார் அந்த 2 பேர் நமக்கு தெரியும். தட் இஸ் மதர் அண்ட் ஃபாதர். இஸ் இட் நாட்? எவ்வளோ தத்துவம் இருக்குங்க இதில். கவனிச்சுங்களா நீங்கள் அந்த டைலாகு? இன்னொரு வாட்டி ப்ளே ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்குறாங்க, இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுறோம், கேளுங்க. 25 வருஷமா என் கூட இருந்தவர் யாருன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பார்த்து இன்னும் 2 நாள் ஆகல, நீங்க எப்படிங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பீங்க? இந்த உலகத்துல எல்லா ஜீவன்களையும் 2 பேர் கொண்டு வருவாங்க, 4 பேர் கொண்டு போவாங்க. எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க தெரியும், கொண்டு போறவங்களே தெரியும். ஒன்ஸ் மோர். 25 வருஷமா என் கூட இருந்தவர் யாருன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பார்த்து இன்னும் 2 நாள் ஆகல, நீங்க எப்படிங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பீங்க? இந்த உலகத்துல எல்லா ஜீவன்களையும் 2 பேர் கொண்டு வருவாங்க, 4 பேர் கொண்டு போவாங்க. எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க தெரியும், கொண்டு போறவங்களே தெரியும். எப்படி இருக்கு யோசிங்க. ஸோ அவ்வளோதான் வாழ்க்கை. இன் அவுட் என் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும்னா வாட் நீங்களே யோசிங்க. அதே மாதிரி
மொபைல் லாங்குவேஜில் சொல்லணும்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். ஸோ இந்த வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ லவ், எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பு, எல்லாமே வந்து இன் அண்ட் அவுட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கேப்புக்குள்ளே தான் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு உபயோககரமாக இருங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, நல்லது செய்யுங்க. நல்லது செய்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லைங்க. 2 நல்ல வார்த்தை பேசலாம், கொஞ்சம் மொரால் டவுனாக இருக்கிறவனுக்கு தட்டி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாக போயிடும், இதுவும் கடந்து போயிடும். அது ஜப்பானீஸ் பாலிசி இல்லையா? அந்த மாதிரி உற்சாகமாக 2 வார்த்தை சொல்லி அவன் தட்டி கொடுப்ப எழுப்பலாம். இந்த மாதிரி நல்ல காரியம் எல்லாம் செய்யலாங்க, எந்த செலவும் இல்லாமல். இட் டசன்ட் காஸ்ட் எனிதிங். நீங்கள் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ். அந்த சந்தோஷம் வந்து அனுபவிச்சாதாங்க தெரியும். உங்களால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காருன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அதில் என்ன கஷ்டம்? ஸோ அந்த ஃபஸ்ட்டு சந்தோஷத்தில் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், push channel. If possible, hit the bell button. I repeat, like and subscribe, push channel. God bless you all. Thank you. Good night.